மும்மொழி கொள்கைக்கு ஆதரவாக பாஜக 1 கோடி கையெழுத்து இயக்கத்தை துவங்கி இருக்குது. மும்மொழி கொள்கை வேணும் அப்படிங்கிறது அவங்க நிலைப்பாடு இருக்குது. குடியரசுத் தலைவர்கிட்ட மனு கொடுக்க போறாங்க தொகுத்து. எப்படி பாக்குறீங்க சார்? அவங்களுக்கு என்ன பாருங்க? அதாவது மும்மொழி கொள்கை வேண்டும் என்பது அவர்களினுடைய கோட்பாடு. அதற்கு கையெழுத்து வாங்குவதில் எனக்கு ஒன்றும் சிக்கல் இல்லை. ஆனால் தமிழ்நாட்டை பற்றி அவர்கள் என்ன நினைக்கிறார்கள் என்று தெரியவில்லை. நான் இன்னொன்றையும் சேர்த்தே சொல்றேன். மும்மொழி கொள்கை வேண்டும் என்று தமிழ்நாட்டில் மட்டுமல்ல, வட இந்தியாவிலும் கையெழுத்து வாங்க சொல்லுங்க. அவர்கள் இந்தியா முழுவதும் பரவி இருக்கிறார்கள். இன்றைக்கு வந்திருக்கிற செய்தி, த குளோபல் டேட்டா ரிசர்ச் நெட்வொர்க் என்கிற நெதர்லாந்தில் இருக்கிற ஒரு நிறுவனம் சொல்லுகிறது, வட இந்தியாவில் 95.2% மக்கள் ஒரு மொழிதான் கற்கிறார்கள், இருமொழி கூட இல்லை. எனவே அங்கே ஒரு மொழி, இங்கே 3 மொழி என்பது இது ஒரு அநீதி, சமூக அநீதி. 3 மொழி கொள்கையை எல்லோரும் கற்க வேண்டும் என்று சொல்லுங்கள். நான் அதுவே வேண்டாம் என்று தான் சொல்லுகிறேன். அவரவர் தாய்மொழியும் ஆங்கிலமும் கற்பதுதான் எல்லோருக்கும் நல்லது. அவர்கள் 3 மொழி அல்ல 30 மொழிகளை கற்றுக்கொண்டாலும் அவர்கள் விருப்பம். தமிழ்நாட்டில் எப்போதும் இருமொழி கொள்கை தான், எவராலும் மாற்ற முடியாது. மேடையில பேசும்பொழுது நிறைய பேர் முதலமைச்சர் கனவோட இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு முதலமைச்சர் யாரும் விஜய் குறிப்பிடுறீங்க இல்ல? அந்த 36 பேரையும் கேக்குறீங்களா? எனக்கு தெரியல. நான் பேசுகிற போது சொன்னேன், இயல்பாக கட்சி தொடங்கி இருக்கிற எல்லோருக்குமே அப்படி முதலமைச்சர் ஆவதில் ஒரு விருப்பம் இருக்கிறது. முதலமைச்சராக வேண்டும் என்கிற ஆசை இருப்பது பிழை என்று நான் சொல்லவில்லை. ஆனால் இந்த மக்களுக்கும் மண்ணுக்கும் காரியங்களை செய்துவிட்டு ஆசைப்பட்டால் அது நல்லது. திமுக கழகம் தொடங்கிய உடனே, திராவிட இயக்கம் சுயமரியாதை இயக்கம் தொடங்கிய உடனேயே முதலமைச்சர் பதவியை நோக்கி நகரவே இல்லை. 49 தொடங்கிய திமுக கழகம் கூட 56 திருச்சி மாநாட்டில் தொண்டர்களினுடைய அனுமதியை பெற்று 57 தான் தேர்தலில் நின்றது. நடிகர் விஜய் என்றல்ல, யார் வேண்டுமானாலும் முதலமைச்சராக ஆசைப்படலாம், அது அவரவர் விருப்பம். நான் போகிற போக்கில் மக்களுக்கு தொண்டாற்ற வேண்டும் என்பதை விட முதலமைச்சராக வேண்டும் என்பதில் தான் கட்சிகள் ஆர்வமாக இருக்கின்றன என்பதற்காக அப்படி குறிப்பிட்டேன். திமுக ஒரு பாயாச கட்சி அப்படின்னு விமர்சனம் பண்றாரு திரு விஜய். பாசிசத்திற்கும் பாயாசத்திற்கும் வேறுபாடு தெரியாது என்று சொன்னால் முதலமைச்சர் ஆவதில் சிக்கல் இருக்கிறது என்பதை எடுத்து சொல்லுங்க. இதைத்தான் நான் சொல்ல வருகிறேன். நீங்கள் அடிப்படையாக பாசிசம் என்ன என்பதையே தெரிந்து கொள்ளாமல் பாசிசமும் பாயாசமும் என்று சொல்லுவது அவருடைய அரசியல் அறிவை வெளிப்படுத்துகிறது. சில நேரங்களில் பேசி அறிவை வெளிப்படுத்தலாம், சிலர் பேசாமல் இருந்து வெளிப்படுத்தலாம். விஜய்க்கு இரண்டாவது நல்லது என்று கருதுகிறேன். இன்றைக்கு விஜய் இஸ்லாமியர்களோட கலந்து நோன்பு திறக்கிறாரு. அவர் நடித்த படங்கள் எல்லாமே இஸ்லாமியர்களை தவறா சித்தரித்து காட்டுவதாக தான் இஸ்லாமியர்கள்லாம் நிறைய குற்றச்சாட்டு வச்சிருந்தாங்க. இன்னைக்கு அரசியல் கட்சி தொடங்கினதுக்கு பிறகு இன்றைக்கு இந்த மாதிரியான ஒரு நிகழ்ச்சியில கலந்துக்கிறாரு. எப்படி பாக்குறீங்க? விஜய் நடித்த படங்களில் வருகிற காட்சிகள், கருத்துகள் எல்லாவற்றுக்கும் அவரை பொறுப்பு என்று நான் சொல்ல மாட்டேன். அவர் ஒரு திரைப்பட நடிகர் மட்டுமே. அதை தயாரித்தவர்கள், இயக்குநர்கள் தான் அதற்கு பொறுப்பாக இருக்க முடியும். எனவே அதனை காட்டி இஸ்லாமியர்களினுடைய விருந்தில் கலந்து கொள்ளக்கூடாது என்று சொல்லுவது சரியாக இருக்காது. அது அவருடைய விருப்பம். அப்படி கலந்து கொள்வதனாலேயே இஸ்லாமியர்களை எல்லாம் கவர்ந்துவிட முடியும் என்று அவர் கணக்கிட்டால் அந்த சிறுபான்மையினரை அவர் புரிந்து கொள்ளவில்லை என்று பொருள். தேங்க்யூ சார்.